தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தானியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவனுக்கு ராஜாவுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஆமேன். தானியேலை சிங்கக்கபிக்குள் போட்டதான அன்றிரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை என்று பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வேத பண்டிதர்களின் கருத்து, அன்று இரவு பயங்கரமான கொடூர பசியுள்ள சிங்க கெபியினுள் தானியேல் அங்கு நன்கு தூங்கியிருந்து காலையில் ராஜா தானியேலை எழுப்பி பேசினதாக நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, இயேசுவோ அவரோ நித்திரையாக இருந்தார் என்று உள்ளது. நமது பரிசுத்த வேதத்தில் ஒரே ஒரு முறைதான் இயேசு கிறிஸ்து நித்திரை செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு எங்குமே இயேசு கிறிஸ்து தூங்கியதாக குறிப்பிடப்படவே இல்லை. ஆம், நமது இருதயமும் மனசாட்சியும் சுத்தமானவையாக இருக்கும் அந்த தூய்மையாக கள்ளம் கபடற்ற நல் மனசாட்சியுடன் இருக்கும்போது நன்கு தூக்கம் வருமா. சிங்கங்களை போன்ற கொடிய பயமுறுத்தக்கூடியதான ஏராளமான பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் தானியேலைப் போல அவற்றின் மத்தியில் நாம் பூரண இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் சிலர் குற்றமுள்ள மனசாட்சியுடன் பாவங்களை மறைத்து வாழ்ந்து நிம்மதியாக வாழ்வது போல் தெரியும். அந்த பாவத்தின் பிரச்சனைகள் ஏராளமாக சூழ்ந்திருக்கும் அந்த சமயத்தில் சுத்த மனசாட்சியற்று நிம்மதி இழந்து இளைப்பாறுதல் இன்றி தூக்கமின்றி அலைகிறார்கள். சராசரி ஒரு மனிதன் 8 மணி நேரமாவது தூங்கியே ஆகணுமா. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார். சிங்கத்தின் மத்தியில் இளைப்பாறுதல், கொடிய பெருங்காற்று புயல் சூறாவளியின் மத்தியில் இளைப்பாறுதல் தரும் ஒரே தேவன் உங்களையும் அன்போடு அழைக்கிறார். வாருங்கள். God bless you.